வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கடைசியில் நம்ம கைக்கு வந்துருச்சு ஹோண்டா CB200X. ஸோ இந்த பைக் வந்து ஒரு 200cc செக்மெண்ட்டில் அட்வென்ச்சர் பைக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஹோண்டா 500X பண்ணியிருந்தேன். அதோட ஒரு குட்டி தம்பி அப்படின்னே சொல்லலாம் இந்த பைக்கை. ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மேலே வரும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு இது சென்னையில் ஆன் ரோட் ப்ரைஸ் 1,67,000 அப்ராக்சிமேட்டாக வருது. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து பைக்கை சுற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த பைக்கில் கொடுத்துருக்க மோஸ்ட் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் வந்து ஹார்னட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஹார்னட்டோட சேம் பைக் இது கிடையாது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வண்டியை நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் அப்படின்னே சொல்லலாம். ஐ திங்க் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டன்னிங்கான டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபேரிங் ஆகட்டும், இதோட பெயிண்ட் ஸ்கீம் ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பைக்கோட ரைவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அண்ட் இந்த சிசி செக்மெண்ட்டில் உங்களுக்கு ADV செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா ரெண்டுமே 200cc செக்மெண்ட்டில் தான் வந்திருக்கு. ஆனால் அது வந்து ஒரு கம்ப்ளீட் ADV அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூசர் செக்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் இது வரைக்கும் ஓட்டின வரைக்குமே இதோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ஹார்னட் 2.0லேருந்து கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆல்ரைட், இப்போ நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 184.4cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் BS6 கம்ப்ளைண்ட்டோட வருது. இதில் வந்து கிக்கர் கிடையாது, ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 17 PHP ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.1 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட சாசி அண்ட் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் சாசி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்சைட் டவுன் ஃபோக் சோவா சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ சாக் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹைட்ராலிக். இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட்டை பொறுத்தளவுக்கு 810 mm. ஸோ இது வந்து ரொம்ப சீட் ஹைட் கிடையாது. நார்மலாக வந்து ஒரு 5.5க்கு மேலே இருக்கவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 mm கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். நம்மளுக்கு 165 mm வந்து நல்லாவே பாத்தோல்ஸ் எல்லாமே சிட்டிக்குள்ளே தாங்கும். ப்ளஸ் ஆஃப் ரோடு அப்படின்னு ஓரளவுக்கு தாராளமாக பண்ண முடியும். 167 mm அப்படிங்கும்போது அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் சென்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்லாம் இதில் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டூரர் பைக் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய டூரிங் தான் அதிகமாக போகிறாங்க. இப்போ ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா டூரிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேண்டி 200cc ஆல்ரெடி இருந்த ஹார்னட்டை அவங்க எப்படி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இன்னும் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்க வந்து என்ஜினுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் ஹார்னட் ஓட்டுற மாதிரி இல்லை. இந்த இன்ஜினோட கேரக்டர் வந்து வேறு மாதிரி இருக்குது. நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. ஸோ ஹார்னட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிரஃப்னஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அது இல்லை, ரொம்பவே வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது நான் ஓட்டின வரைக்கும். ஸோ இப்போ நம்ம டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. அண்ணன் இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் பேட்டர்ன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே மல்டிபர்பஸ் டயர்னு சொல்லலாம். நீங்கள் ஆன் ரோட்லேயே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. MRF டயர் ஆக்சுவலி. பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது 276 mm பெட்ரோல் டைப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நிசின் கேலிப்பர். இது வந்து சிங்கிள் சேனல் ABSோட வருது. ஸோ ரியரில் வந்து ABS கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ABS சென்ஸ் பண்ணும். 2 பிஸ்டன் கேலிப்பர் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்தீங்கன்னா 220 mm அதே பெட்ரோல் டைப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பரோட வருது. சூப்பர். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கு. அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹார்னட்டில் இருக்க செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ட்ராக்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ரைடர் ப்ளஸ் பில்லியனுக்கு. வண்டியோட பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. அண்ட் தென் என்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டுமே வந்து ரொம்ப ஸ்மூத். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி அது பட்டர் ஸ்மூத். அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரியர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷன் 17 inch ரிம்மு கொடுத்துருக்காங்க. இதுவுமே MRF பிளாக் பட்டன் டயர் தான். நல்லா வந்து ஒய்டான டயர். ப்ளஸ் 2 டயருமே டியூப்லெஸ். அது வந்து இம்பார்ட்டன்ட். பைக்கில் எல்லாமே LED செட்டப், ரியர் இண்டிகேட்டர்ஸ், ரியரில் டெயில் லைட், ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் எல்லாமே வந்து உங்களுக்கு LED தான். அது மாதிரி பின்னாடி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. கிராப் ரயில் வருது. சீட் அப்படின்னு பார்க்கும்போது சேம் ஹார்னட்டில் இருக்கிற சீட் செட்டப் தான். இதில் வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணல. அவங்க பெருசாக குஷன் எதுவுமே ஆட் பண்ணல. அதே மாதிரியான அதே சீட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒன்று, மற்றதெல்லாம் பேக்கில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி கியர் லிவர் வந்துட்டு ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நீங்கள் வந்து ஹார்னட்டில் பார்க்குற மாதிரியே தான் செட்டப் தான் இருக்கும். ஃபேரிங் வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள்,
ரொம்ப அழகாக நல்லாவே கட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் மெட்டல். ஸோ நீங்கள் மேக்னெட் டேங்க் போடணுன்னா கஷ்டம், நீங்கள் உள்ளே எதனாவது மேக்னெட் வச்சு தான் போடுற மாதிரி வரும். அது மாதிரி கீ போடுறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு டிஜிட்டல் டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோமீட்டர், கிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வோல்டேஜ் காமிக்குது, டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டர்ன் இண்டிகேட்டர். ஹேண்டில் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பீம், ஹை பீம், பாஸ், டர்ன் இண்டிகேட்டர், ஹார்ன், ரொம்ப பேஸ் சேம் அதே வந்து ஹார்னட்லேருந்து கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. என்ஜின் கில் சுவிட்ச் அசாட் கொடுத்துருக்காங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஹார்னட்டில் 2.0 இருந்தது, நல்ல விஷயம். அந்த என்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் டூயல் த்ரோட்டல் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன், டீசலரேஷன் ரெண்டுமே நல்லாயிருக்கு. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் சூப்பரான ஒரு கிளச், அல்ட்ரா லைட் கிளச், எப்பயுமே ஹோண்டாவில் வர மாதிரி சூப்பராக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து வண்டியோட ஸ்டாக்லேயே நக்கல் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட லுக் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அசார்ட்லாம் போட்டால் வண்டி பார்க்குறது வந்து ஒரு பெரிய பைக் மாதிரி இருக்குது. அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி வந்து ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லைட்டு. ஸோ ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டியோட லைட்டான ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் நான் எந்த வண்டியிலுமே ட்ரை பண்ணல. ஈவன் வந்துட்டு இதோட ரைவலில் கூட அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக தான் இருந்தது. இது ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது, குழந்த மாதிரி இருக்குது ஓட்டும்போது. அண்ட் தென் அண்டர் கவுல் ப்ராக்டிகாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கவுல் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு அவங்க ஏதாவது மெட்டலில் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அக்சரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எதுக்கும் அஃபிஷியலாக இது வரைக்கும் எந்த அக்சரிஸும் அவங்க சொல்லலை. மேபி அவங்க ஃபியூச்சரில் வந்து அக்சரிஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வண்டியை வச்சுட்டு நிறைய பேர் வந்து லாங் ட்ரிப் போகணுன்னா நல்லா வசதியாக இருக்கும். அண்ட் மிரர், சைடு மிரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு மிரர் வந்துட்டு நார்மலாக ஹார்னட்டில் இருக்கிறது தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பெருசான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இங்கே ஒரு ஹேண்டில் பார் ரைசர் போட்டு ஹேண்டில் பார் வந்து சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப சாலிடான விண்ட்ஷீல்டு ஆக்சுவலி. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு விண்டை வந்து கட் த்ரூ பண்ணுது அப்படின்னு ரைட் பண்ணும்போது. ஆல்ரைட், ஸோ வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் அவ்வளோ தான். அண்ட் தென் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ADV பைக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, டாப் ஸ்பீட் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து சேம் அதே டைப் ஆஃப் எக்ஸாஸ்ட் நோட் தான் ஹார்னட்டில் இருக்க மாதிரி. பட் இது ரொம்ப இன்னும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஐடலிங் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ வந்து சீட்டிங் போச்சர் உட்காந்தா இவ்வளோ தான் இருக்குது. என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.8 ஃபீட் டால். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளாட் ஃபுட் ஆகுது ரெண்டு பக்கமும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் வந்து நீல வந்து ஒரு பெண்ட் இருக்குது. ஸோ ரியர் சஸ்பென்ஷன் வந்துட்டு உட்காந்தா நல்லா இறங்குது, சாஃப்டாக இருக்குது. ஓகே, ஆனால் சின்ன சின்ன பாத்தோல்ஸில் விடும்போது ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ லாங் ட்ராவல் வந்து சாஃப்டாக இருக்குது, அந்த மைனர் ட்ராவல் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஓகே, ஆல்ரைட். ஸோ இனிஷியலாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட 1900 RPM வரைக்கும் போகுது. ஆல்ரைட், இப்போ நம்ம ஓட்டி பார்ப்போம். சைடு மிரர்ஸ் நல்லாவே க்ளீனாக இருக்குது, விசிபிலிட்டி. கியர் ஷிஃப்டிங்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக சாஃப்டாக இருக்குது. அண்டு பட்டர் ஸ்மூத் என்ஜின், உண்மையாலுமே பட்டர் ஸ்மூத் பாருங்கள், சுப்ரீம்லி ரிஃபைன்டு. ஃபஸ்ட் கியர், ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் மாதிரி இருக்குது. வண்டி வந்து செம்மையாக ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பர். விண்ட்ஷீல்டு வந்து பார்க்குறதுக்கு குட்டியாக தான் இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட்டில் கரெக்டாக அதை நேராக வர விண்டோ வந்து கரெக்டாக கட் பண்ணுது. ஆனால் சைடில் வந்து உங்களுக்கு விண்டோ வருது. உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அப்செட் பண்ணி நேராக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் சென்சார் கொடுக்கல, அது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சூப்பரான சீட்டிங் போச்சர், செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு. அது மாதிரி இங்கே பாருங்கள், டர்னிங் ரேடியஸ் பாருங்களேன், ஃபுல்லாகவே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாக இந்த பக்கம் 90 டிகிரிக்கு நீங்கள் கட் பண்ணலாம் போல், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்துட்டு உங்களுக்கு இது லோ பீம், ஹை பீம், ABS சென்சார், நியூட்ரல், இன்ஜின் வார்னிங் அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து சன்லைட்லேயுமே ரொம்ப சூப்பராக தெரியுது. விசிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ், சஸ்பென்ஷன் செட்டப் வந்துட்டு இந்த மாதிரியான சர்ஃபேஸ்க்கு வந்து நான் ஸ்டிஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் லாங் ட்ராவல் வந்துட்டு சாஃப்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆஃப் ரோடு பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரியான சர்ஃபேஸில் போகும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் ஆஃப் ரோடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது கொஞ்சம் ஸ்டிஃபாக பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.
வா. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங் போச்சரில் இந்த அளவுக்கு ரிஃபைண்டான இன்ஜின் இருக்கிற பைக் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். நல்ல ரிஃபைன்மெண்ட்டு. வண்டி என்ஜின் வந்து ரன்னாக இருக்கா அப்படின்னே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கியர் ரேஷியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th கியர் லோ ஸ்பீடு என்னால் போக முடியுது. கிட்டத்தட்ட 45 வரைக்குமே என்னால் போக முடியுது. கியர் வந்து நாக்கிங் ப்ராப்ளம் கிடையாது. அதுதான் வந்து இதில் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஆர்னர் 2.0லையும் சரி இதுலேயும் சரி பாருங்கள், 50 போனாலும் எனக்கு நாக் ஆகலை. அப்படியே எப்படி வந்து எனக்கு ஒரு 6000 RPM எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் போகுது. 3000 4000 RPM வரைக்குமே டாப் கியரில் போக முடியுது. ஸோ தட் நீங்கள் வந்து அதிகமாக சும்மா நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கியரை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதில். அதே மாதிரி பாருங்கள், லோயர் ஸ்பீட்லேருந்து போனாலும் பிக்கப் எடுக்குது பாருங்கள், சூப்பர். அது ஒரு சூப்பரான ஹைவே க்ரூசராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஐடல் க்ரூசிங் ஸ்பீடு என்ன அப்படின்ட்டு. நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ சீட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு சீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக இந்த சீட் வந்து என்னோடய ஃபிசிக்கலுக்கு வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வந்து தாராளமாக போவேன் நான் உட்காந்துட்டு. செம்ம கம்ஃபர்டபுளான சீட்டு, நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது சீட்டு. அந்தளவுக்கு குஷன் கிடையாது, ஆனால் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால வந்து நம்ம குஷனே இல்லைனாலும் நம்ம பட்டு வந்து ப்ராப்பராக செட் ஆயிரும். கொஞ்சம் இப்படி இருந்தது இல்லை இப்படி இருந்ததுனா தான் நமக்கு பிரச்சனை. நோவேர் வைப்ரேஷன். ஸோ ஒரு 78 வரைக்கும் வந்துட்டேன். வைப்ரேஷன் எதுவுமே நான் ஃபீல் பண்ணல. இங்கே நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வண்டி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். டயரோட grip நல்லாயிருக்கு. ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட். அப்படியே சும்மா ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரியான ஹேண்டில் பார் இருக்குது. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க, லைட் வெயிட்டாக. பிரேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. RPM வந்து பார்த்தீங்கன்னா 100 ஈஸியாக ரீச் ஆகுது. 100 ரீச் ஆகும்போது எனக்கு ஸ்லைட்டான பஸ் வந்து ரைட் சைடு ஃபுட் பேக்ஸில் வருது. மற்றபடி வண்டியில் ஹேண்டில் பாரில் எங்கேயுமே வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணல. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 110 வந்து உங்களுக்கு ஐடலிங் க்ரூசிங் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இன்ஜினை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 7000 RPM வரைக்குமே வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின். 7000 RPMக்கு மேலே போகும்போது தான் ஸ்லைட்டான ஒரு கிரஃப்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் 11000 RPM வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு 8000 RPMக்கு மேலே போகும்போது திரும்ப ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் இந்த வண்டியில். நான் உங்களுக்கு இப்போ திரும்ப ஓட்டி பார்க்குறேன். ஸோ எப்பயுமே ஹாண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு கிரஃப்னஸ் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சர்டைன் ரேஞ்ச் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்மூத்னஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதாங்க தேர்ட் கியர், 8000 RPM, 4th கியர். ஃபிஃப்த் கியர். ஆப்போசிட் விண்டு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா pretty ஸ்டேபிள் 110லையும். ஆனால் விண்டு பிளாஸ்ட் இப்போ தெரியுதுங்களா, இந்த சைடு ஃபுல்லாக அடிக்குது. இது சென்டரை நேராக வர்றது மட்டும் கட் பண்ணிடுது. உங்களுக்கு ஏர்லி மார்னிங் விண்டு இல்லைனா நீங்கள் 120ல் கூட க்ரூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து விண்டு இருக்கும்போது 110 வந்து ஓகே, நல்ல ஒரு ஹைவே க்ரூசிங் ஸ்பீடாக இருக்கும். பட் வண்டி வந்து தாராளமாக நீங்கள் ஹைவேல எடுத்துகிட்டு போகலாம்.
வண்டி வந்து பக்கா ஸ்டேபிள். பைக் முக்கியமான விஷயம் நான் சொல்லுங்கள், 147 kg தாங்க. வண்டி வந்து லைட் வெயிட்டு, பக்கா லைட் வெயிட். நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் வண்டியை. பார்க்குறது தான் பல்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வண்டி செம்ம லைட் வெயிட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்ட்லிங் வந்து ரைடிங் குவாலிட்டி ஹேண்ட்லிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக என்னோடய ஹிப்புக்கு நேராக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது. என்னோடய ஹிப்பு கரெக்டாக பட்டு வந்து கரெக்டாக அந்த சீட்டில் உட்காருது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் ஹார்னெட்டில் என்ன எடுத்தீங்களோ அது இதில் எடுக்க முடியும், எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா வந்து இது அதில் வந்து பார்த்திங்கன்னா 17.03 PHP. ஸோ இது வந்து 17 PHP தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு மைலேஜ் வந்து சேமாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. மேபி நீங்கள் நல்லா ஓட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பைக் வந்து ரோட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு 200cc பார்க்குற மாதிரியே கிடையாது, ஒரு பிக் பைக் பார்க்குற மாதிரியான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேரிங்லாம் பார்க்குறது ரொம்ப பெருசாக, ப்ளஸ் அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த கோல்டன் ஃப்ரண்ட் ஃபோக் வந்து பெரிய பைக் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. பைக் வந்து நீங்கள் வந்து நாட் ஓன்லி க்ரூசிங், நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்து அருமையாக ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா வண்டி லைட் வெயிட், வெரி நிம்பிள், சூப்பராக நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே கட் பண்ணி ஓட்டலாம். உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கிறதுனால என்னால் ரைடு என்ஜாய் பண்ணவே முடியல. ரைடு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிக்கிறேன். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்குது, என்னோடய டியோ மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹோண்டாலே வந்து ரொம்ப ரிஃபைண்டான இன்ஜின் வந்து டியோ அப்படி தான் நினச்சேன். ஏன்னா டியோவில் மோட்டார் ரன் ஆகிறதே தெரியாது. அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சுட்டு ஒரு பட்டரை வைப் பண்ண எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அப்படியே த்ரோட்டல் கொடுக்கும்போது அப் டு 70 வரைக்கும், 70க்கு மேலே போனால் அது ஒரு மாதிரி கிரஃப்னஸ் வரும், 70 வரைக்கும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. 7000 RPM வரைக்கும் இதில் அப்படி தான் இருக்குது, பயங்கர பட்டர் ஸ்மூத். பில்லியன் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. பில்லியன் கம்ஃபர்ட் ஏன்னா இது சேம் சீட் செட்டப் வந்து எக்ஸாக்ட்லி சேம் ஹார்னெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ கேப் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து கரெக்டாக பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ஆனால் லக்கேஜ் கேரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பில்லியன் உட்கார வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் எதனாவது ஃபிட் பண்ணிங்கன்னா தான் முடியும். ஆக்சுவலி 8000 RPM தான் பீக் பவர் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு வந்து 130 நல்லா ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 140 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விண்டு பிளாஸ்ட் இல்லாத இடத்துல நல்லா ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 120 வரைக்குமே போச்சு எனக்கு 8000 RPM கிட்ட 4th கியரில். ஸோ ADV பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, சென்னை மாதிரியான சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நார்மலாகவே ADV பைக் இருந்தால் பெட்டராக இருக்கும். நீங்கள் பாருங்கள் ரோடு பார்த்தீங்களா, எஸ் இந்த மாதிரி பேச்சஸ், இந்த மாதிரி பாத்தோல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் 140 135 இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கலாம் வண்டி வச்சுட்டு நீங்கள் கஷ்டம். அதனால் நீங்கள் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னாவே நீங்கள் ADV வாங்கிக்கோங்க. அது இந்த பைக்குன்னு இல்லை, வேறு ஏதாவது செக்மெண்ட்டில் இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பாத்தோல்ஸ்லாம் கொஞ்சம் அடிப்படாமல் இருக்கும், ஈஸியாக ஓட்டலாம். ஸோ பக்கா யூசர் ஃப்ரெண்ட்லியான பைக் கைஸ். பைக்கோட சவுண்டு வந்து நார்மலாகவே கேட்குறதுக்கு ஸ்வீட்டாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் வந்து ப்ரெசைஸ், சாஃப்ட். எனக்கு பர்சனலாகவே ஹோண்டாவோட கியர் பாக்ஸ் பிடிக்கும், ரொம்ப சூப்பராக பண்ணிடுவாங்க. ஆல்ரைட் கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.